வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத்ன்ற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 12 பார்க்கலாம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததுமே நம்மளுடைய குட்டி பொண்ணு லின்னு தான் காட்டுவாங்க. அவங்க க்யூட்டாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம யாங்கியூ பையன் சொன்னால நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் வச்சு அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே வந்து நம்ம சென்சனும் டாங்கும் வந்து சும்மா இமிட்டேட் பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க. யாங்கியூ வந்து நம்ம லின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய லின்னும் வெளியே வருவாங்களா ரூம்லேருந்து. வெளியே வரும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு குட்டி ஸ்கர்ட் போட்டிருப்பாங்களா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டில் அவங்க போட்டதில்லை. ஸோ வந்து சென்சன் பார்த்துட்டு வாவ் செம்ம க்யூட்டாக இருக்க, என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, ஐ மீன் இந்த மாதிரி க்யூட்டான ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ அது ஒன்றும் இல்லை சும்மா தான் என் வார்ட்ரோப்பில் இருந்தது, சரி தூக்கி போட மனசெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஓ அப்படின்னு 2 பேரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி சரி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறையுது, மேக்கப் போடல நீ வா நான் மேக்கப் போட்டு வரேன்னு சொல்லிட்டு சென்சன் வந்து உள்ளே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஐப்ரோஸ் எல்லாம் த்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு அழகாக்கிடுவாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும், வா அழகாக இருக்குமேன்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அவங்க பேக் வந்து எப்போ யூஸ் பண்ணுற பேக் தான் லின்னு வச்சிருப்பாங்களா, அது வந்து அந்த ட்ரெஸ்க்கு சுத்தமாக சூட் ஆகாது. அதனால் சென்சன் கேட்பாங்க வேறு பேக் இருக்கானமோ, இல்லை இல்லை இதான் இருக்குது பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்போது வேண்டாம் வேண்டாம் என் பேக் தரேன்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒயிட் பேக் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுட்டு அழகாக கிளம்புவாங்க. நம்ம லின் வந்து இங்கே வெளியே டாங் வந்து பார்த்துட்டு எல்லாரும் டேட் பண்ணுறாங்க, எனக்கானவன் எங்கே இருக்கானோ தெரியலையே கடவுளே அப்படின்னு கத்தின்னு இருப்பாங்க. இங்கே கரெக்டாக யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம லின் உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து அந்த லாங் ஹேர் வச்ச பையன் இருக்கான்ல, அவன் வருவானா, அவனும் வந்து நம்ம லின்ட்ட பேசுவான்ல. ஸோ அதனால் தலையை தடவி கொடுத்துட்டு வா இந்த ட்ரெஸ்ல செம்மையாக இருக்க, நானே மயங்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க தான் யாங்கே கூட ரொம்ப சந்தோஷப்படுவான் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா அப்படி சொல்லிட்டு தலை தடவி கொடுத்துட்டு உள்ளே போயிடுவாரா. உடனே இவங்களும் அப்படியே யோசிச்சுட்டே உள்ளே போவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா யாங்கே வந்து வெளியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும், இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது, பட் தூரமாக வந்து பார்க்கும்போது வந்து இவன் தலையை தடவி கொடுக்குறது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் நம்ம இன்னும் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த யாங்கியூ பையன் வரவே மாட்டான். இவங்க ரொம்ப நேரமாக எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஓடிடும். ஓடி வந்துட்டு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துப்பான். நம்ம லின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் பின்னாடி எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஆனால் அவன் கண்டுக்க கூட மாட்டான். ஆனால் என்னடா இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சு சரி அப்பயாவது அவங்க கூட பேசலாம் திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே வெளியே போயிருப்பான். அப்போ வந்து அந்த லாங் ஹேர் வச்ச பையன் வந்து பேசுவான். சரி வா எங்கேயாவது வெளியே போகலாமா சாப்பிடன்னு கேட்கும்போது இல்லை இல்லை யாங்கியூ எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஆக்டிவிட்டி கிளப் ஆக்டிவிட்டி போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவாரா. ஒன்று சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யாங்கியூவை தேடி லின் போயிட்டு இருப்பாங்க. கேம்பஸ் ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கேயுமே அவன் கிடைக்க மாட்டான். அதுக்கு மேலே சரி போயிட்டான் போல வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சோகமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்டில் யாங்கி வந்து 4 பொண்ணுங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருப்பான். வந்துட்டு என்னடி இப்படி இருக்க, கிளவி மாதிரி இருக்க, தோலெல்லாம் தொங்க போட்டு எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க, கொஞ்சம் பிரிஸ்காக தான் நடையேன், திருடா நானி இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போவாரா. அப்போ கூட இருக்க பொண்ணுங்களாம் சிரிக்கும். அவ்வளோதான் நம்ம லின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், என்னடா இவன் இப்படி ஹர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின் தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல் அந்த பப்பில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து அவங்க மொபைலுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி வாட் அ லவ்லி நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து அந்த 3 பேரில் ஒருத்தன் தான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருமா. உடனே இவங்க சொல்லுவாங்க இப்போ யாருன்னு சொல்லலாம் நான் பிளாக் பண்ணிடுவேன். உடனே பிளாக் பண்ணாத நான் தான் கோவாலின் சென்சனோட பாய் ஃப்ரெண்டில் அவன் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓ நீயா அப்படின்னுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை உங்களோட கொஞ்சம் பேசணும், எதனாலும் வீச்சாட்லேயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவாங்க. இல்லை நேரில் தான் பேசணும் போது இவங்க கண்டுக்காமல் ரிப்ளை பண்ண மாட்டாங்களா. உடனே அவன் இல்லை சென்சன் பற்றி கொஞ்சம் பேசணும், நேரில் வர முடியுமான்னு கேட்டோடனே இவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி சென்சனுக்காக போவாங்க. அங்கே போனால் அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்லுவான், எனக்கு தெரியும் சென்சன் வந்து என்னை லவ் பண்ணுறதுன்னு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜின் வந்து சொல்லுவாங்க, ஓ அவ்வளோ ஆப்வியஸாக தெரியுதா, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவாங்க. இல்லை எனக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து என்ன மாதிரி ஒரு மோசமானவங்க கிட்ட இருக்கிறது வந்து சரியில்லை தான், ஐ டோன்ட் டிசர்வ் சென்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணுவார் ட்ரிங்க் பண்ணிட்டு. ஓ அப்போ சரி உனக்கே தெரியுது டிசர்வ் பண்ணலன்ட்டு, அப்போ தயவு பண்ணி அவளை பிரேக்கப் பண்ண வேண்டியது, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்பாங்க. அப்போ அந்த காலின் பையன் சொல்லுவேன், ஆக்சுவலி என் பாஸ்ட் வந்து சரியாக இருந்ததில்ல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். எங்கள் அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து தெரியுமா, நான் அதனால தான் இவ்வளோ மோசமானவனாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காலின் சொல்லுவார். உடனே வந்து இப்போது இதெல்லாம் நீ ஏன்ட்ட ஏன் சொல்கிறேன்னு சொல்லி ஜின் கேட்பாங்க. இல்லை ஜஸ்ட் உனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்ட அதனால தான். ஏன் இதெல்லாம் உன்ட்ட சொல்கிறேன்னா நீயும் நானும் ஒரே மாதிரி, உன்னோட பாஸ்ட்லேயும் நீ நிறையா கஷ்டப்பட்டிருக்க, நிறைய ஹர்ட் ஆயிருக்க, அதனால தான் உன்ட்ட ஷேர் பண்ணுறேன்னும் போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. உடனே இந்த காலின் பையன் நேக்கா கை எடுத்துகிட்டு போய் அவங்க கையை மேலே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிப்பானா. அப்போ வந்து நம்ம ஜெனுக்கு புரிஞ்சிச்சோ இந்த இன்டென்ஷன்லாம் அவன் நம்மளை கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேண்டில் இருக்கும் டேபிள் மேலே, அந்த கேண்டில் கிட்ட அவனோட கையை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்களா. உடனே அவங்க பயந்து கையை எடுத்துடுவானா. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜின் வந்து சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ மோசமானவன் சொன்னல, நீ மோசமானவனா இல்லை, அதை விட ரொம்ப கேவலமானவன் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு ஏஞ்சி போவாங்களா. ஏஞ்சி போகிறப்போ நான் மோசமானவனா கேவலமானவனா, சரி அப்போ நீ யார், ஒரே நேரத்தில் 3 மென்னை டேட் பண்ணுற, பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க, அப்போது நீயும் நானும் ஒரே மாதிரி டைப் தானே, அதனால தான் கேட்குறேன் இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம காலின் சொல்லுவார். உடனே ஜின்க்கு வந்து கோவம் வந்துடும். அப்படியே பார்த்து முறைப்பாங்களா. உடனே நீ ஒருத்தையை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறே சென்சன், அவள் தான் உன்னை பற்றி இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லுவாரா. அவ்வளோதான், அந்த கிளாஸை தள்ளி போட்டு நம்ம ஜின் வெளியே போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் இந்த காலினும் வந்து வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் அங்கே வந்து நம்ம சென்சன் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க ரூமில் ரெடியாக இருப்பாங்களா. உடனே இவர் ஷாக் ஆயிடுவார். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுன்னு கேட்குறப்போ இவர் அப்படியே ஸ்டன்னாகி நிற்பார். உடனே அவங்க சொல்லுவாங்க, உனக்காக சிக்கன்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்சன் சொல்லுவாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி மனசே தாங்காது. அதுக்கப்புறம் சென்சனை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, நான் அவ்வளோ மோசமானவன், ஆனால் நீ ஏன் இவ்வளோ நல்லா நடத்துறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுவார். உடனே இவங்களுக்கும் ஒன்றும் புரியாது, என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படி சொல்லிட்டு இவங்களும் திரும்பி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம சென்ஷன் வந்து ரூமுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜின் போவாங்களா, ஜின் வந்து முறைச்சிட்டே கோவமா போவாங்க. உடனே சென்ஷன் வந்து டாங் டாங் கேட்பாங்க, என்னடி ஆச்சு இவளுக்குன்னும் போது ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம்? எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டாங் டாங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம லின் வந்து வெளியே வருவாங்களா, அதை பார்த்துட்டு சென்ஷன் ஹாய் காட்டுவாங்க. உடனே லின்னும் கோவமாக கோச்சிட்டு போவாங்களா, இவளுக்கு என்னடி பிரச்சனை வந்து காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாங் டாங் சொல்லுவாங்க. அடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லின்ட்ட போய் கேட்பாங்க, ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போன காலைல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்ஷன் கேட்கப்போ, எல்லாம் உங்களால் தான், நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் தான் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்துட்டு அவன் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டேன், கடைசியில் பார்த்தா அவன் என்ன லவ்வே பண்ணல, நான் தான் முட்டாள்தனமாக ஒன் சைடாக இப்போ லவ் பண்ணிட்டுருக்கேன், ஐயோ அப்படி சொல்லிட்டு கோவமாக போவாங்க திரும்பி ரூம்குள்ளே. ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங் டாங்க்கும் சென்ஷனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடி நடக்குதுங்க, நம்ம அவன்கிட்ட பேசி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம யாங்கிட்ட போய் பேசுவாங்க அடுத்த நாள் காலேஜில். அங்கே பேசுகிறப்போ வந்து சொல்லுவாங்க, அவளுக்கு ஒன்று தான் பிடிக்கும், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. என்ன தான் பிடிக்குமா, அப்போ அந்த லாங் ஹேர் வச்ச பையனை அவளுக்கு பிடிக்காதா அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், உனக்காக தானே நேற்று அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, ஐயோ அப்படியா, நீ என்ன அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஷன் கேட்குறோமா. ஆமாம், அவள் அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலா, நான் அந்த லாங் ஹேர் பையனுக்காக தான் க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு கோவத்தில் கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாங்கி சொல்லுவான். ஓ அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. சரி சரி, இந்த அளவுக்கு லவ்வில் மக்கா இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி தான் லவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லுவாங்க. உடனே சென்ஷன் சொல்லுவாங்க, ஓ உனக்கு எல்லாமே தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஓகே, இன்றைக்கி நைட் அவளை டின்னருக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு யாங்கியூக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம சென்ஷனும் டாங் டாங் கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம யாங்கியும் வந்து மூவி போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம லின்க்கு டெக்ஸ்ட் பண்ணுவார். லின்னும் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க, ஆனால் கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூவி 2 பேரும் சேர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவர் கேட்பார் யாங்கியும், இந்த க்யூட்டான ட்ரெஸ் நீ ஏன் இப்போ போடலைன்னு அப்படி சொல்லி இவங்க ஷாக்காக கேட்பாங்க. சரி ஒன்றும் இல்லைவா மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அது கொஞ்சம் ரொமான்டிக் மூவி போல் 2 பேரும் ஷையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கரோக்கி போவாங்க, சாப்பிடுவாங்க, குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்மளோட டாங் டாங் காட்டுறாங்க. டாங் டாங் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் பையன் இருக்காங்களா, அவங்க கூட சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுற்றிட்டு இருக்கும்போது வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க தூங்கிடுவாங்களா, தூங்கிட்ட உடனே அவர் வந்து அவர் ஷோல்டரில் சாய்ச்சி தூங்க வச்சுருவார். அவர் கொஞ்சம் ஷையாகவும் இருக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட். மேபி அவரும் இவங்களை லைக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி சாய்ச்சி வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு உண்மை என்னென்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் தூங்கிட்டு இருக்காரு நம்மளுடைய டாங் டாங்கோட ஷோல்டரில். டைம் ஆயிடுச்சு, இப்போயாவது பஸ் ஏறி போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் எழுப்பி விட்றாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம டாங் டாங் இப்போ எதுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் பையனை கூட்டு வந்திருக்காங்கன்னா, ஏதோ மென் ஷோக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கானுங்க பசங்கள்லாம், ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கானுங்க, லைக் அவங்களோட ஹார்ம்ஸ் இதெல்லாம். அங்கே போயிட்டு அந்த 2 பசங்கள் நடுவில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜேர்னலிஸ்ட் பையனும் ஷாக் ஆகி நிற்கிறான், யாரா இவ இப்படி இருக்காளேன்ற மாதிரி. அப்புறம் நம்ம யாங்கி வந்து லென்னை வந்து அவங்க ரூமில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரா. அப்படி நடந்து சும்மா பேசிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா பிஜி வந்தோடனே சரி நீ உள்ளே போனதும் நீ ஃபஸ்ட்டு போ நீ ஃபஸ்ட்டு போன்னு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம டாங் டாங்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் பையனும் வருவாங்க. அப்போ வந்து டாங் டாங் வந்து சைலண்ட் ஆயிரு, அவங்க கிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் போய் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அப்புறம் அவரும் வந்து பக்கம் வருவார். பார்த்தா அவங்க தலையில் தூசி இருந்திருக்கும் போல், லென்னோட தலையில், அதை எடுக்க தான் வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம லென் இல்லை, ஐயோ நான் இப்போ இதுக்கு ரெடியாக இல்லை அப்படி சொல்லிட்டு ஷை ஆவாங்களா. உடனே இல்லை நான் அந்த தூசியை தான் எடுத்து கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம யாங்கி காட்டுவார். ஓ அப்படியான்னு உடனே அதுக்கப்புறம் அவரே வந்து சரி கிஸ் பண்ணுற மாதிரி போவாரா. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து நம்ம டாங் டாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ கிஸ் பண்ண போகிறாங்க வா அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம லின்க்கு வந்து ஷையாக இருக்கும். உடனே வந்து அவரை இடித்து தள்ளி போட்டு பாய் அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுவாங்க. அப்புறம் நம்ம லின் வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்புறம் டாங் டாங்கும் ரூமில் பின்னாடி போயிட்டு நம்ம லின்னை போய் பயங்கரமாக டீஸ் பண்ணுவாங்க. என்னடி அப்படியே ஃபேஸ் எல்லாம் ப்ளஷிங்காக இருக்குது, பிங்காக இருக்குது, கிஸ் பண்ண தானே டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சென்ஷன் வா கிஸ் பண்ணுற விளாடின்ற மாதிரி டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே லின்னு ஐயோ என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே ரூமுக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம டாங் டாங் மட்டும் அந்த பார்ட்டிக்கு எந்த மென்னையும் கூப்பிட்டு வரல இல்லையா. அதனால் வந்து அவங்க தானே முதல்ல சொன்னாங்க இந்த மாதிரி மென் வரலன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்ற மாதிரி. சரி இப்போ இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லோரும் போயிருப்பாங்க. ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு நல்லா ஹிஸ்டாரிக்கலாக வந்து நம்ம டாங் டாங்கை ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க எதனா ஒரு மென்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுன்றது தான் டேர். ஓகேவா. அதனால் வந்து நம்ம சீனே, ஷெங்கு, லின்னு, சென்ஷனு, டாங் டாங் எல்லாருமே போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு டாங் டாங்கும் போயிட்டு தைரியமாக ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பார் அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு போகாதீங்க டார்லிங்கன்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டில் பண்ணுவாங்களா, அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க. இதெல்லாம் வந்து அங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாடின்னு இருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.